ஹாய், என்ன நடக்குது இங்க? கிரிக்கெட் மேட்சா இல்ல கசாப்பு கடையா? ஆர்சிபி ஃபேன்ஸ் எல்லாரும் ஹார்ட் அட்டாக் வராம உயிரோட தான் இருக்கீங்களா மக்களே? என்ன ஒரு அடி, என்ன ஒரு தவம். ஆரம்பத்திலேயே கேக்குறேன். இந்த வீடியோவை முழுசா பார்க்காம யாராவது பாதியிலேயே ஓடுனீங்க. அம்பிட்டு தான். இன்னைக்கு மேட்ச்ல நடந்த அந்த உலக மகா அசிங்கத்தையும் எவன் எவன் எவ்வளவு அடிச்சான், எவன் எவன் எப்படி சொதப்புனான்னு மொத்த ஜாதகத்தையும் இப்ப கிழிச்சு தொங்க போட போறேன். கடைசி வரைக்கும் பார்த்துட்டு உங்க கருத்தை சொல்லுங்க மக்களே. ஆர்சிபிக்கு எதிராக சும்மா இமாலய ஸ்கோர் அடிச்சு அவங்கள மண்ணை கவ்வ வச்சது மட்டும் இல்லாம அந்த டாப் 2 இடத்தையே உலுக்கி எடுத்துட்டாங்க நம்ம எஸ்ஆர்எஸ் டீம்காரங்க. ஆமாங்க நண்பர்களே, ஹைதராபாத் டீம் இன்னைக்கு ஒரு புது உலக சாதனையவே படைச்சிருக்காங்க. இதுவரைக்கும் ஐபிஎல் வரலாற்றிலேயே எந்த ஒரு டீமும் செய்யவே முடியாத ஒரு அசுரத்தனமான சாதனையை இன்னைக்கு ஆர்சிபிக்கு எதிராக எஸ்ஆர்எஸ் செஞ்சு காட்டியிருக்காங்க. நிஜமாவே இன்னைக்கு மேட்ச்ல ஆர்சிபியோட பந்து வீச்சாளர்களை எஸ்ஆர்எஸ் பேட்ஸ்மேன்கள் சும்மா பிரிச்சு மேய்ஞ்சு துவம்சம் பண்ணிட்டாங்க. அந்த ரெக்கார்ட் புக்கே அப்படியே சுக்குநூறா உடஞ்சு சிதறி போச்சு மக்களே. அவங்க அடிச்சு நொறுக்குன்னு அந்த 255 ரன் இருக்கே, அது கிரிக்கெட் வரலாற்றுல என்னென்னைக்கும் அழியாத ஒரு கல்வெட்டா பதிஞ்சு போச்சு. ஏன்னா இப்போ இந்த ஐபிஎல் உலகத்திலேயே 2 தடவை இல்ல, 3 தடவை இல்ல, ஒட்டுமொத்தமா 6 தடவை 250 ரன்களுக்கு மேல ஸ்கோர் பண்ண ஒரே தனி ஒரு கெத்தான டீம்னா அது நம்ம எஸ்ஆர்எஸ் மட்டும்தான். யோசிச்சு பாருங்க நண்பர்களே. இந்த லிஸ்ட்ல 2வது இடத்துல இருக்கிற பஞ்சாப் கிங்ஸ் டீம் வெறும் 3 தடவை மட்டும்தான் 250க்கு மேல அடிச்சிருக்காங்க. ஆனா நம்ம ஹைதராபாத் சிங்கங்களோ சும்மா அசால்ட்டா 6 தடவை 250 தாண்டி இருக்காங்க. எங்கேயோ போயிட்டாங்கப்பா. எப்பவாவது எஸ்ஆர்எஸ் டீம் 255 ரன்களை போர்டுல மாட்டுச்சோ அப்பவே முடிஞ்சு போச்சு கதை. இந்த ஸ்கோரை சேஸ் பண்றதுக்கு ஆர்சிபியால கண்டிப்பா முடியாதுங்கிறது அங்கேயே 100% உறுதி ஆயிடுச்சு. என்னங்க இது சும்மா ஒரு லீக் மேட்ச் தானேன்னு நினைக்கிறீங்களா? நான் உங்களுக்கு அடிச்சு சொல்றேன், கேரண்டியா எழுதி வச்சுக்கோங்க. இதே மேட்ச் மட்டும் பிளே ஆஃப் மேட்சா இருந்திருந்தாலோ இல்ல இனிமே வரப்போற மேட்சா இருந்தாலோ கூட இந்த ஆர்சிபியால கண்டிப்பா 250 ரன்களை சேஸ் பண்ணவே முடியாது. அதுவும் எஸ்ஆர்எஸ் வச்சிருக்காங்களே ஒரு தரமான பவுலிங் அட்டாக், அவங்களுக்கு முன்னாடி சான்ஸே இல்லைங்க. சும்மா வந்து கட்டர்ஸ் போட்டு பந்த திருப்புன்னு திருப்புறாங்க. அதை பார்த்துட்டு ஆர்சிபி பேட்ஸ்மேன்கள் என்ன பண்றதுன்னே தெரியாம முழி பிதுங்கி போய் நிக்கிறாங்க. சரி வாங்க மக்களே, அப்படியே கொஞ்சம் மேட்ச் பக்கத்துல போவோம். ஒரு வழியா இந்த உலக சாதனை ஒரு பக்கம் கிரியேட் ஆகிடுச்சு. ஆனா இந்த மேட்ச் முழுக்க நிஜமா என்னதான் நடந்துச்சுன்னு நான் உங்களுக்கு தெளிவா விளக்கி சொல்றேன். முதல்ல டாஸ் ஜெயிச்சு பேட்டிங் ஆடின எஸ்ஆர்எஸ் டீம் போர்டுல 255 ரன்களை சும்மா அசுர வேகத்துல கொண்டு வந்து நிறுத்தினாங்க. அதுல நம்ம அபிஷேக் சர்மா இருக்காரு. அப்பா என்ன ஒரு இடிமின்னல் ஆரம்பம். வெறும் 20 பந்துகள்ல சும்மா அதிரடியா அரை சதம் அடிச்சு மிரட்டிட்டாரு. அப்புறம் 22 பந்துகள்ல 56 ரன்கள் எடுத்து அவுட் ஆனாரு. அதுல 4 4, 5 சிக்ஸர். ஸ்ட்ரைக் ரேட் எவ்வளவு தெரியுமா? 254. சும்மா வெறித்தனம். அவருக்கு ஓப்பனிங்ல ட்ரெவிஸ் ஹெட்டும் நல்லா கம்பெனி கொடுத்தாரு. அவரும் தன் பங்குக்கு 16 பந்துகள்ல 26 ரன்களை விளாசினாரு. இவங்க 2 பேரும் ஆரம்பிச்சு வச்ச அந்த வெறியாட்டத்துக்கு அப்புறம் தான் மைதானத்துல வந்துச்சு பாருங்க ஈஷானோட பயங்கரமான புயல். சும்மா 46 பந்துகள்ல 79 ரன்களை அள்ளி குவிச்சாரு. 46 பால்ல 79 ரன்னா பாத்துக்கோங்களேன். 171 ஸ்ட்ரைக் ரேட், 8 4, 3 சிக்ஸர்னு ஆர்சிபி பவுலர்ஸ் வச்சு செஞ்சுட்டாரு. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் ஹென்ரிச் கிளாசன் பத்தி நான் சொல்லவே தேவையில்லை. அவர் தான் எல்லா மேட்ச்லயும் வந்து பொளந்து கட்டுறாரு. இந்த மேட்ச்லயும் சும்மா 20 பந்துகளுக்கும் மேல 200க்கும் அதிகமான ஸ்ட்ரைக் ரேட்டோட 5 அசுர சிக்ஸர்களை பறக்கட்டு 51 ரன்களை அடிச்சு தூக்குனாரு. இவங்க எல்லாரும் இப்படி வெளுத்து வாங்குறத பார்த்துட்டு நம்ம நிதிஷ்குமார் ரெட்டி சும்மா இருப்பாரா என்ன? அவரும் உள்ள வந்துட்டு அட எல்லாரும் ரன் அடிக்கிறீங்க, நான் மட்டும் ஏன் சும்மா இருக்கணும்னு சொல்லிட்டு வெறும் 12 பந்துகள்ல கிட்டத்தட்ட 200 250 ஸ்ட்ரைக் ரேட்டோட 29 ரன்களை தட்டி தூக்கிட்டாரு. சுருக்கமா சொல்லணும்னா மக்களே, இன்னைக்கு எஸ்ஆர்எஸ் டீம்ல பேட் பிடிச்சு கிரவுண்டுக்குள்ள வந்த எவனோ அவன் எல்லாரும் சேர்ந்து ஆர்சிபி பவுலர்ஸ் சும்மா சட்னி பண்ணி தக்காளி தொக்கா மாத்திட்டாங்க. சரி, இப்போ 255 ரன் டார்கெட். இதுக்கப்புறம் பேட்டிங் ஆட வந்த ஆர்சிபி டீமுக்கு ஆரம்பம் என்னவோ ஓரளவுக்கு நல்லா தான் இருந்துச்சு. வெங்கடேஷ் ஐயர் வந்து 19 பந்துகள்ல 44 ரன்களை அடிச்சு சும்மா அதிரடி காட்டினாரு. ஆனா என்ன பிரயோஜனம்? அவருக்கு ஆப்போசிட் சைடுல ஆடின எந்த ஒரு பேட்ஸ்மேன் கிட்டையும் எஸ்ஆர்எஸ் பேட்ஸ்மேன்கள் காட்டின அந்த ஒரு வெறியோ தில்லோ கொஞ்சம் கூட கண்ணுல தெரியவே இல்லை மக்களே. நம்ம கிங் கோலி விராட் கோலி என்னடானா 11 பந்துகள்ல 15 ரன் மட்டும் அடிச்சு ஏதோ டெஸ்ட் மேட்ச் விளையாடுற மாதிரி விளையாடிட்டு அவுட் ஆகி போயிட்டாரு. அவருக்கு அப்புறம் வந்த படிக்கல் 14 பந்துகள்ல 21 ரன். என்னங்க இது? 150 ஸ்ட்ரைக் ரேட்லாம் இந்த மாதிரி இமாலய ரன் சேசிங்ல கண்டிப்பா வேலைக்கே ஆகாதுங்க. அவங்க ஆடுனதை பார்க்கும்போது ஏதோ ஜெயிக்கணும்ன்ற வெறியோட ஆடுற மாதிரி எனக்கு தோணவே இல்லை நண்பர்களே. அவங்களுக்கு என்னடான்னா எப்படியாவது அவங்களோட சொந்த ரன்களை மட்டும் ஓரளவு சேர்த்துட்டு அந்த 165 ரன் ஸ்கோரை எப்படியாவது தாண்டிடணும், அவ்வளவுதான் அவங்க மைண்ட் வாய்ஸ். ஏன்னா ஒருவேளை அவங்க 165க்கு முன்னாடியே ஆல் அவுட் ஆகி இருந்தா
இந்த பாயிண்ட்ஸ் டேபிள்ல அப்படியே 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருப்பாங்க. டாப் 2 இடத்தை விட்டு மொத்தமா வெளியே போயிருப்பாங்க. அப்புறம் அந்த குவாலிஃபயர் 1 மேட்ச் விளையாடுற வாய்ப்பே பறிபோயிருக்கும். அதனால அவங்களோட ஒரே டார்கெட் என்னவா இருந்துச்சுன்னா, எப்படியாவது முக்கி முனகியாவது டீம் ஸ்கோர் 165க்கு மேல கொண்டு போய் சேர்த்துடணும். அதனால தான் அவங்க பாட்டுக்கு எந்த ஒரு பயமும் பதற்றமும் இல்லாம ஒரு பக்கத்துல இருந்து சும்மா மெதுவா மெதுவா ஆமை வேகத்துல விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு எதாப்புல குர்னால் பாண்டியா வந்து சும்மா அடிச்சு ஆட முயற்சி பண்ணாரு. இன்னும் மத்தவங்களும் வந்து எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தாங்க. ஆனா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அவங்க இன்னிங்ஸ்ல அந்த 10 ஓவர் இல்ல 8 ஓவர் நடக்கும் போதே அவங்களோட எண்ணம் என்னன்னு அப்படியே தெட்ட தெளிவா வெளியில தெரிஞ்சிருச்சுங்க. அவங்க மேட்ச் ஜெயிக்கணும்னு ஆடவே இல்லை. வெறும் அந்த 165 ரன்களை கடக்கணுங்கிறதுக்காக மட்டுமே விளையாடுனாங்க. இப்படி பயந்து பயந்து நடுங்கிக்கிட்டே விளையாடுனா பாக்குற நமக்கு என்னங்க சுவாரஸ்யம் இருக்கும்? சும்மா மேட்ச் கேவலமா போயிடும்ல. அதனாலேயே இப்போ ஆர்சிபி டீம் இந்த மேட்ச்ல ரொம்ப மோசமா தோத்து போயிட்டாங்க. ஆனா இங்கதான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு மக்களே. நம்ம எஸ்ஆர்எஸ் டீம் இந்த மேட்ச்ல ஜெயிச்சும் கூட அவங்களுக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லாம போயிடுச்சு. ஏன்னா அவங்க இந்த மேட்ச்ல ஜெயிச்சிருந்தாலும் அவங்களால டாப் 2 இடத்துக்குள்ள நுழைய முடியல. அந்த குவாலிஃபயர் 1 மேட்ச் விளையாடுற தகுதியையும் அவங்களால பெற முடியல. அவங்க எப்ப குவாலிஃபயர் 1 விளையாடி இருக்க முடியும் தெரியுமா? இன்னைக்கு மேட்ச்ல எஸ்ஆர்எஸ் முதல்ல 255 ரன் அடிச்சதுக்கு அப்புறமா ஆர்சிபி டீம் 165 ரன்களுக்குள்ளேயே சுருட்டி ஆல் அவுட் பண்ணி நிறுத்தி இருக்கணும். அப்படி மட்டும் பண்ணியிருந்தா எஸ்ஆர்எஸ் டீம் புள்ளி பட்டியல்ல முதல் இடத்துக்கு போயிருக்கலாம். இப்போ அவங்க கிட்ட 18 புள்ளிகள் இருக்கு. ஆனா அவங்களோட அந்த நெட் ரன் ரேட் இருக்கே அது ரொம்ப ரொம்ப கம்மியா போனதுனால ஆர்சிபி டீம் இன்னைக்கு புள்ளிப்பட்டியல்ல முதல் இடத்துல வந்து முடிச்சிருக்காங்க. 2வது இடத்துல ஜிடி டீம் வந்து முடிச்சிருக்காங்க. நம்ம எஸ்ஆர்எஸ் டீம் பாவம் 3வது இடத்துல வந்து நின்னுட்டாங்க. என்ன மக்களே, இந்த கிரிக்கெட் கூத்துற பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆர்சிபி செஞ்ச காரியம் கரெக்டா? எஸ்ஆர்எஸ் ஓட இந்த அசுரத்தனமான அதிரடி பத்தி உங்களோட கருத்து என்ன? அதை கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. இந்த அதிரடி ரிப்போர்ட்டை முழுசா பார்த்த உங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி மக்களே. அடுத்த வீடியோல சந்திப்போம்.